நேற்று ஈவினிங் திருவிழாக்கு தான் போயிருந்தேன். கூத்தாண்டவர் தேர் பார்க்க போயிருந்தேன். எல்லா வருஷமும் தேர் வந்து மிஸ் பண்ணாமல் நான் பார்த்துருவேன். இந்த வாட்டியும் அப்படி தான். ஆனால் என்ன ஒன்று, தேரடியில் தான் பார்க்க முடியாது. கரெக்டாக தேர் அழுகலம் போகும்போது அப்போ தான் போய் பார்க்க முடியும். இந்த வாட்டியும் அப்படி தான் பார்த்துருந்தேன். ஆனால் தேரடியிலேருந்து தேர் கிளம்பிடுதுன்னா வடம் பிடிச்சி இழுக்க நம்மளுக்கு இடமே கிடைக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வாட்டி வந்து தேர் போகும்போது வடம் பிடிச்சி இழுக்க முடிஞ்சது. ஏன்னா நான் வந்து பக்கத்தூர் தான் போயிருந்தேன். அம்மா வீட்டுக்கு வந்து போகிறேன் அப்படின்னா அந்த ஊரில் வந்து தேர் வடம் பிடிச்சி இழுக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா கூட்டம் நிறையா இருக்கும். இங்கே வந்து ஏரியில் இருக்குது இந்த அழுகுளம் அப்படிங்கிறதுனால தேர் பிடிச்சி இழுக்கிறதுக்கு நம்மளுக்கும் ஈஸியாக இருந்தது. வடம் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கேப்பும் கிடச்சிது. இதே அம்மா ஊரில் அப்படின்னா ரோட்டில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. பைபாஸ் ரோடு நோக்கி போகிறதுனால கூட்டமும் அதிகமாக இருக்கும், ஸ்பேஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வடம் பிடிச்சி இழுக்க முடியாது. அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. வடம் பிடிச்சி இழுத்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பூ மாலையெல்லாம் தூக்கி போடுவாங்க. தேர் முடிச்சதுக்கப்புறமா அது கொண்டு போய் வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது. வண்டியிலையும் போடலாம், வீட்டு வாசலையும் கடுத்தவங்க விடலாம், பூஜை ரூமில் வைக்கலாம். அப்புறமேட்டு நம்ம காசு எங்கே வைப்போமோ அங்கேயும் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு.